சீவரம் 3வது தெரு 9/11 துறைப்பாக்கம் சென்னை 96. இதில் இருக்கிற இவங்களுக்கு வந்து ஓட முடியாமல் இருக்கிறாங்க. இப்படி முடியாமல் இருக்கிறவங்க, கை கால் முடியாமல் இருக்கிறவங்கள எப்படி கொண்டு போய் யார் மூலமாக அவங்க பென்ஷன் வாங்குறது தெரியலை. தயவுசெய்து இது நம்மளுடைய முதலமைச்சருக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுற அளவுக்கு ஜனங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பாவம் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து பெண்களுக்கான அந்த ஊதியம் அந்த தொகையும் வரலை இவங்களுக்கு இது வரைக்கும். அது இல்லாமல் அந்த பென்ஷன் வந்தால் தான் ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பயன்படுத்த முடியும். அதுவும் பயன்படுத்த முடியலை. ஸோ இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. பாருங்கள் ஜனங்களை, ஒரு டீயை குடிக்கிறதுக்கு கூட எப்படி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. டீ பஜ்ஜி இப்படி தான் பாருங்கள், சாப்பாடு எல்லாமே இப்படி வச்சுருக்கு. இந்த மாதிரி தான் அவங்களுடைய சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலையில் இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய முதல்வர் ஏதாவது ஒரு உதவி செய்யணும். உதவி செய்யணும்னா பண உதவியெல்லாம் வேண்டாங்க. அவங்களோட பென்ஷன் அவங்க கைக்கு வந்து கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டா போதும். அவங்க பென்ஷனை இப்போ போய் எழுந்திரிச்சு போய் அவங்களால வாங்க முடியாது. அப்பப்போ ஒருத்தரோட ஹெல்ப்பையும் அவங்க கேட்க முடியாது. தூக்கிட்டு போய் அவங்கள போய் வாங்கி கொடுக்க சொல்கிறது யார்கிட்டையும் கேட்க முடியாது. புரியுதுங்களா? இந்த பென்ஷன் அவங்க கைக்கு வந்து சேரணும். அவங்க கையால் அந்த பணத்தை அவங்க வாங்கி அவங்க வந்து அந்த பென்ஷன் தொகையை வச்சு அவங்க ஏதோ அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் மற்ற காரியங்களுக்கும் அவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கான உதவியை இப்போ வந்து நான் பேங்க்கில் போய் கேட்டப்போ கூட எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. காலையில் கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அம்மாவை தான் நீங்கள் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற அந்த அம்மா எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறது? பாருங்கள், கால் பகுதியெல்லாம் இப்படி இருக்குது. காலெல்லாம் இப்படி தான், இதுதான் நிலமை. கால் கை விரலெல்லாம் பாருங்கள், இது இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களால் எழுந்திரிச்சு நிற்க முடியுமா, நடக்க முடியுமா? எனக்கு புரியலை. இதை தயவு செஞ்சு ஐயா முதல்வருக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். 3 நிமிஷம் போகுது. அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இந்த வீடியோஸ். பரவாயில்ல, இருந்தாலும் ஐயாவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது எந்த இலாக்காவுக்கு இதோ இருக்காங்களோ அவங்க வந்து கொஞ்சம் இவங்களுக்கு உதவி செய்யட்டும். இவங்க சீவரம் 3வது தெரு 9/11 வீட்டில் இருக்கிறாங்க, வாடகையில் இருக்காங்க. அந்த வாடகை கூட கொடுக்க முடியாத நிலமை தான். மாதம் ஏதோ ஒரு பிரச்சனை, அதையும் சரி செஞ்சு அவங்களுக்கு வாடகை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னால் ஒரு பெரிய ஹெல்ப்லாம் பண்ண முடியல. ஸோ நான் அந்த நிலைமையில் தான் நானும் இருக்கேன். என்னோடய நிலைமை இதை விட கொடுமை. ஆனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ.